Hi everyone, welcome to Lakshmi Prasuram. தமிழ் சுருக்கெழுத்துல தொடக்க நிலை பகுதி பாகம் 2 அதுல இருக்கக்கூடிய பயிற்சி 7 இதனுடைய 2 லெவல் ஸ்பீட் முதல் அண்ட் இரண்டாவது லெவல் ரெண்டையுமே தொடர்ந்து இப்போ டிக்டேஷனை எழுதுறதுக்கு ரெடி ஆயிடுங்க. தொடக்க நிலை பகுதி பாகம் 2 பயிற்சி எண் 7. நமது பிரச்சினைகள் எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது பொருளாதார பிரச்சினைதான். அரசியல் அனுபவம் மிக்க தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த பிரச்சினையை சமாளிக்க தீர்க்காலோசனை செய்ய வேண்டும். நமது தேசத்தில் எதேச்சாதிகாரத்தை விரும்புகிறவர்கள் வேண்டுமானால் அனுபவ சாத்தியமற்ற யோசனைகளை கூறலாம். அதிகார வர்க்கத்தினர் சர்வாதிகாரம் செய்கிறதாக புகார் கூறுகிறவர்கள் இன்றைய தினம் பொதுஜன அபிப்பிராயத்தை கொஞ்சம் கூட உணரவில்லை. ஆனால் மக்களின் மனோபாவம் எப்படி இருக்கிறது என்பதை எங்களால் ஓரளவு உணர முடியும். ஆயினும் நாங்கள் சொல்வதையே எல்லோரும் அங்கீகரிக்க வேண்டுமென்று ஒருபோதும் வற்புறுத்தவில்லை. ஆதிக்கம் வேண்டாம் என்றுதான் நாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஒழித்தோம் என பாரத பிரதமர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். அவர் மேலும் சொன்னதாவது, ஒரு காரியத்தை கவனித்து கொண்டிருக்கும் போது பல காரியங்களில் கவனம் செலுத்த முடியாது. இந்த வருஷம் பெருத்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நாம் சமாளிக்க வேண்டி இருந்தது. துரதிருஷ்டவசமாக இயற்கையும் நம்மை சோதித்தது. அதனால் ஏற்பட்ட துன்பம் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒரு பக்கத்தில் பஞ்ச நிவாரண வேலைகளும் மற்றொரு பக்கத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டிய வசதிகளும் மாநிலத்தின் பல்வேறு பாகங்களில் நடக்கின்றன. நம் நாட்டில் ஏராளமான மக்கள் சுகாதார வசதியின்றியும் கல்வி வசதியின்றியும் பொருளாதார வசதியின்றியும் தவிக்கிறார்கள். இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டு நாம் வாளா இருக்க முடியாது. பயனுள்ள வகையில் யார் என்ன யோசனை சொன்னாலும் அதற்கேற்றபடி நாங்கள் நடக்க தயார். தேசிய நலனில் அக்கறை உள்ள எல்லோரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். தொடக்க நிலை பகுதி பாகம் 2 Increasing speed. பயிற்சி எண் 7. நமது பிரச்சினைகள் எல்லாவற்றிலும்
மிக முக்கியமானது பொருளாதார பிரச்சினைதான். அரசியல் அனுபவம் மிக்க தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த பிரச்சினையை சமாளிக்க தீர்க்காலோசனை செய்ய வேண்டும். நமது தேசத்தில் எதேச்சாதிகாரத்தை விரும்புகிறவர்கள் வேண்டுமானால் அனுபவ சாத்தியமற்ற யோசனைகளை கூறலாம். அதிகார வர்க்கத்தினர் சர்வாதிகாரம் செய்கிறதாக புகார் கூறுகிறவர்கள் இன்றைய தினம் பொதுஜன அபிப்பிராயத்தை கொஞ்சம் கூட உணரவில்லை. ஆனால் மக்களின் மனோபாவம் எப்படி இருக்கிறது என்பதை எங்களால் ஓரளவு உணர முடியும். ஆயினும் நாங்கள் சொல்வதையே எல்லோரும் அங்கீகரிக்க வேண்டுமென்று ஒருபோதும் வற்புறுத்தவில்லை. ஆதிக்கம் வேண்டாம் என்றுதான் நாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஒழித்தோம் என பாரத பிரதமர் ஒரு பொது கூட்டத்தில் பேசினார். அவர் மேலும் சொன்னதாவது, ஒரு காரியத்தை கவனித்து கொண்டிருக்கும்போது பல காரியங்களில் கவனம் செலுத்த முடியாது. இந்த வருஷம் பெருத்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நாம் சமாளிக்க வேண்டியிருந்தது. துரதிருஷ்டவசமாக இயற்கையும் நம்மை சோதித்தது. அதனால் ஏற்பட்ட துன்பம் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒரு பக்கத்தில் பஞ்ச நிவாரண வேலைகளும் மற்றொரு பக்கத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டிய வசதிகளும் மாநிலத்தின் பல்வேறு பாகங்களில் நடக்கின்றன. நம் நாட்டில் ஏராளமான மக்கள் சுகாதார வசதியின்றியும் கல்வி வசதியின்றியும் பொருளாதார வசதியின்றியும் தவிக்கிறார்கள். இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டு நாம் வாழா இருக்க முடியாது. பயனுள்ள வகையில் யார் என்ன யோசனை சொன்னாலும் அதற்கேற்றபடி நாங்கள் நடக்க தயார். தேசிய நலனில் அக்கறையுள்ள எல்லோரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம்.